ஹலோ, குயிக் அண்ட் ஈஸியாக ஸ்ரீலங்கன் பட்டர் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 250 கிராம் அன்சால்ட்டட் பட்டரோ சால்ட்டட் பட்டரோ பரவாயில்ல, அதை எடுத்து நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் வச்சு நல்லா மெல்ட் ஆகி கூழ் இறங்க விடுங்கோ. நல்லா கூழ் இறங்கின பிறகு 200 கிராம் சீனி தான் நான் வைக்கிறேன். சில பேர் 250 கிராம் சீனி சேர்ப்பினேன். அதையும் சேர்த்து நல்லா இப்படி பீட்டரால் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஒரே சைட்டால் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு பிறகு 4 முட்டை, மீடியம் சைஸ் லார்ஜ் சைஸ்ண்டா 4 முட்டை உங்களுக்கு காணும். அந்த முட்டையும் நல்லா கலந்தெடுத்து இப்படி வடிவாக அடியுங்கோ. அடித்த பிறகு காய்ச்சி ஆறின பால் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இது கேக்குன்ற ரை இன்க்ரீடியன்ட்ஸ். அதில் நான் டெஸ்கோட செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் தான் கேக் மான்னு சொல்லினேன். அதையும் அதோட கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் சேர்த்து அரிச்சு வச்சுருந்தேன். நான் அந்த அரிச்சு வச்சுருந்ததை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இப்படி சேர்த்துக்கொள்ளுங்க. ஃபுல்லாக சேர்த்த மாதிரி எங்களால் சேர்க்க முடியலையேண்டா ஒரே சைட்டில் ஒரு 2 செகண்டுக்கு பீட்டரால் சேர்த்து அடித்து விடுங்க. பிறகு பேக்கிங் ஷீட்டை போட்டு பேக்கிங் ட்ரேயில் இப்படி கேக் மாவை அந்த ரேக்குள்ளே மாற்றுங்கோ. இதெல்லாம் செய்யக்குள்ளே அவனை லேயா ஃப்ரேரை ப்ரீ ஹீட் பண்ண விடுங்கோ. உங்களோட அவனுக்கிட்ட மாதிரி டெம்பரேச்சர் கூடி குறையும். எந்த அவனில் 150க்கு கீழே விடுவேன். 40 நிமிஷம் எடுக்கும். பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு இப்படி டப் டப்புண்டு அடிச்சுட்டு டூத் பிக்காலையும் கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஏர் பபிள் வராது. பாய்.